Hi friends, welcome back to பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல வெண்டைக்காய் கடையல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் கடையல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மண் பானையில் 2 சிகப்பு மிளகாய், 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். ட்ரை ஃப்ரை பண்ண இந்த இன்க்ரீடியன்ஸை பிளேட்டில் ஆற விட்டு கொரன்னு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதே பானையிலே தாளிக்கிறதுக்காக ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1 ஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு 2 பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். நறுக்கின சாம்பார் வெங்காயம் 15, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட ஒரு தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். இது கூட 1/4 கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி பொரியலுக்கு அரிகிற மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் சேர்த்த உடனே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கணும். இது மாதிரி வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். நல்லா சூடு ஏறினா போதும், சூடு ஏறுற அளவுக்கு வதக்கினா போதும். இது வேகிறதுக்கு தேவையான அளவு வெண்டைக்காய் மூழ்கிற அளவு கொஞ்சமாக திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு. இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணினா மண் பானையில் இருக்கிறதுனால ஆவி பறக்கிற சூடில் இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுக்கணும். அதிகமாக மசிச்சா ரொம்ப குழகுழப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வெண்டைக்காயோட குழகுழப்பு வந்து அதிகமாக தெரியும். அதனால் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்தியான வெண்டைக்காய் கடையல் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.